தமிழ் சினிமாவுல 12 நடிகர்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு படம் வந்து ரீமேக்ல 100 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. என்ன படம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான திரைப்படம் தாங்க கஜினி. இந்த படத்துல சூர்யாவுடன் அசின், பிரதீப் ராவத், நயன்தாரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த கஜினி படத்துல முதல்ல நடிக்க இருந்தது சூர்யா கிடையாதாங்க. ஃபர்ஸ்ட் தேர்வு அவர் கிடையாதான். அவருக்கு முன்பு வந்து நடிகர் அஜித், மாதவன், மகேஷ் பாபு உள்ளிட்ட 12 நடிகர்கள் தேர்வாக இருந்தாங்களா. அவங்கள அந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதுனால தான் 13வது லிஸ்ட்ல நம்ம சூர்யா வந்திருக்காரு. இந்த விஷயத்தை ஒரு பேட்டியில நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களே சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்ல முதல்ல தேர்வாக இருந்தது நம்ம அமீர் கான் இல்லையாங்க. அவருக்கு முன்னாடி சல்மான் கானுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் போயிருக்குது. அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை விரும்பாததுனால இந்த படத்துல என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த படம் தமிழ்ல 7 கோடியில் எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல 50 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. அதுக்கப்புறமா 2008ல ரீமேக் செஞ்சு ஹிந்தியில வெளியான இந்த படம் வந்து 100 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. இந்த கஜினி படம் தமிழ் சினிமாவில் உருவாயிருந்தாலும் ஹிந்தி ரீமேக்ல 100 கோடி அடிச்சிருக்கு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு பெருமையான ஒரு விஷயம் தாங்க.